ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜேகே குரன்ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் எஃப்எஃப்க்கு நெக்ஸ்ட் பார்ட் போடலாமான்னு இருக்கேன். உங்களுக்கு கேட்கணும் மாதிரி இருந்தால் பெண்டிங்கில் இருக்க எந்த எஃப்எஃப்க்கு நெக்ஸ்ட் பார்ட் போடன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே டிஜேகே, என்னடா உன்னை ஒயின் மேம் கூப்பிட்டாங்க. அவங்க அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க தெரியல. அவங்க தான் உன் அண்ணியாக போகிறாங்கல்ல, ஃபேமிலி மேட்டர் எதுவும் டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று ரொம்ப கொடுத்து வச்சேன்டா. ஏண்டா மேம் செம்மையாக இருக்காங்கடா. இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும்ல. ஏய் என்ன பேசுகிறேன், அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கடா. அவங்க என் அண்ணிடா. அதான் சொல்கிறேன், ஒன்று கொடுத்து வச்சவண்ணா. டேய் அவங்க எனக்கு அண்ணினா உனக்கும் அண்ணி தான். அண்ணியை பார்க்குற மாதிரி பாரு. சரி சரி, ஒன்று அண்ணி கூப்பிட்டாங்க, போய் பார்க்குறியா? இரு வரேன். ஜிக்கி வேகமாக ஸ்டாஃப் ரூம் வந்தோம். மேம் உள்ளவா ஜிக்கி? மேம் கூப்பிட்டீங்கன்னு சொன்னோம். ஆமாம் அது ஜிக்கி. என்ன மேம், இந்த கிஃப்டை அண்ணன்ட்ட கொடுத்துறியா? நீங்களே கொடுத்துட வேண்டியதானே மேம்? அது இல்லை இல்லை, நீ கொடுத்துரு, நான் அண்ணன்ட்ட சொல்லிடுறேன். சரி கொடுங்க. ஜெக்கி என்ன மேம்? இல்லை என்ன நீ அண்ணின்னு கூப்பிடலாம்ல, எதுக்கு மேம்? மேம் வீட்டில் அண்ணின்னு கூப்பிடுவா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் விட்டுவாங்க. சாரி. உனக்கு எதுக்கு கம்ஃபர்ட்டோ அப்படியே கூப்பிட்டேன். ஓகே மேம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜிக்கி க்ரௌண்டில் உட்காந்து அந்த கிஃப்ட்டை வலிச்சு பார்த்துட்டு இருந்தான். டி ஜிக்கி இவ்வளோ பெரிய சாக்லேட் பாரு, இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்டா. டி அவங்க அண்ணன்ட்ட கால் பண்ணி கேட்டால் நம்ம மாட்டிப்போம். பையன் டி இப்போ ஆதியாவது சாப்பிட்டுக்கிறேன்டா. டி லூசு போயிடா. இது என்னடா, அந்த பொம்மை ரொம்ப க்யூட்டாக இருக்குடா. அவனுக்கு போய் பொம்மை கொடுக்குறாங்க. பொண்ணுங்க அப்படி தான்டா, அவங்க கணக்கு அழகாக தெரியறதுலாம் அவங்க பார்ட்னர் ரசிக்கணும்னு நினைப்பாங்க. சரி வேற என்ன? க்ரீட்டிங் கார்ட்ரா. ஏய் ஓப்பன் பண்ணுறா, சவுண்ட் கேட்குதான்னு பார்ப்போம். டேய் என்னமோ எழுதியிருக்காங்க, படி கேட்போம். டேய் என்னடா இவங்க லவ் யூன்னு ஒரு வார்த்தையில் எழுதுறதை விட்டுட்டு இவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. சரி கொடு, இதை கொடுத்துட்றேன். அப்படியே டிசிஷன் ஸ்கிப் ஆச்சு. ஃபிட்டிங் முடிஞ்சு என் ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் இருந்தா. அப்போ அந்த ரூம்குள்ளே ஜேகே வந்து டோர் லாக் பண்ணான். என் ஜேகே முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். எதுக்கு நான் முறைக்கிறாங்க? ஜேகே மெதுவாக வந்து அந்த பெட்டில் உட்காந்தோம். ஜேகே இப்போ எதுக்கு வந்து பெட்டில் உட்காந்துருக்கேன்? அது இது என்னோட பெட், இது என்னோட ரூம். நான் இங்கே வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இரிட்டேட் பண்ணாத ஜிக்கி, என்னால் உன் கூட பெட்டில் தூங்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என் கூட தூங்க முடியாதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃப்ளோரில் தூங்கிக்கோங்க, இல்லைனா கவுச்சில் தூங்கிக்கோங்க. ஹே என்ன விளையாடுறியா? நிஜமாக தான் சொல்கிறேன், என்னால் பெட்டில் தான் தூங்க முடியும், தரையிலலாம் என்னால் தூங்க முடியாது. உங்களுக்கு தானே பெட்டை ஷேர் பண்ணிக்கிறதுல ப்ராப்ளம். நீங்கள் எங்கே வேணால் தூங்கிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. வெஞ்சிக்கே முடிச்சுட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே கவுச்சில் போய் தூங்கினோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் காலேஜில் ஜிக்கி என்ன ஆச்சு? ஏன் என்ன கல்யாணம் நினைச்சுன்னு சொன்னான்? அவனுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவனோட ட்ரீம் ஜாப் ஏதோ கிடச்சிருச்சான், அதனால ஃபாரின் போயிட்டான். அப்போது என்ன மேம், அவன் கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டனால. என்னடா இந்தியாவில் தான் கல்யாணம் வைக்கணும் அதுதான் சொல்லிட்டு போனீங்க? அப்படி சொல்லி தாண்டா அவன் கூப்பிட்டு போனான். ஆனால் அவன் இந்தியாவுக்கே வரல, நாங்களாம் மட்டும்தான் இந்தியா போனோம். கல்யாணத்தில் நிறையா கன்ஃபியூஷன்டா. கடைசியில் அது கடைசியில் கல்யாணம் நின்றுச்சு, நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஆனால் ஒன்று வேஸ்ட்டுடா, இப்படி ஒரு ஃபிகரை விட்டுட்டு சும்மா ஜாப்னு போயிருக்கான் பாரு. டேய் கிளாஸ் போவாங்க. ஜிக்கி ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸ் ரூம் வரும்போது என் கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருந்தான். மேம்
வாங்க, இதான் கிளாஸ் ரூம் வர நேரமா? அது மேம் ஒன்றும் சொல்ல வேணாம், அங்கேயே நில்லுங்க. மேம் சாரி மேம். நில்லுங்கன்னு சொன்னேன். கொஞ்சக்கே முடிச்சிட்டேன். அப்படியே லெசன் எடுத்துகிட்டு இருந்தான். டீ ஒன்னமில் இருக்க கோவத்தில் தான் நம்ம அண்ணன் வெளியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. போய் மூட்டை இருக்கியா ஒன்று லூசாடா, சும்மையாக இருக்காங்க. இவங்களை வேணாம்னு சொல்லிட்டு டீ புத்திட்டு இருக்கியா? நானே எரிச்சல் இருக்கேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயின் கிளாஸ் முடிச்சுட்டு ஜேகே முடிச்சுட்டேன். அப்படியே ஜேகே க்ராஸ் பண்ணி போனோம். டீ உண்மையில செம்ம கோவத்தில் இருக்காங்க போல. நான் என்னடா பண்ணேன்? என்னதுக்கடா முறைக்கிறாங்க? என்ன வெளியே நிப்பாட்டி? அதான் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல, அந்த கோவத்தை யார் மேலே காட்டுவாங்க? அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. காலேஜ் முடிஞ்சதுமே அவன் வீட்டுக்கு போனான். ஜேகே ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போனான். அப்போ என் ஹாலில் இருந்திருக்க மாட்டான். ஜேகே சாப்பாடுலாம் எடுத்து வச்சு ஃபயர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவனோட ரூமுக்கு வந்தான். ஜேகேயோட பெட்டில் ஒயின் புக்ஸ் எல்லாம் விரித்து வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். ஜேகே வந்து, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன இதான் வீட்டுக்கு வர நேரமா? ஹலோ, இது ஒன்றும் காலேஜ் இல்லை, அன்னைங்க ஒன்றும் என் மேம் இல்லை என்னை வெளியே போய் நில்லுன்னு சொல்கிறதுக்கு. இது என்னோட பெட். இப்போ எதுக்கு என் பெட் ஃபுல்லாக புக்கை விரிச்சு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும், அதுக்கு நோட்ஸ் எழுதிட்டுருக்கேன். உனக்கு தூக்கம் வந்தால் தரையில் தூங்கும், இல்லைனா கோச்சில் போய் தூங்கு. ஹலோ, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது என்னோட பெட். என் ரூமில் இருக்க தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா என்ன? முடியாது. என்ன பண்ணுவேன்? முடியாது. ஜேகே அங்கே அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அவன் பாட்டு போய் படுத்தான். ஏய், அறிவில்லையா உனக்கு? ஹலோ, நான் எடுங்கன்னு சொன்னேன்ல, நீங்கள் தான் பேச்சை கேட்காம என்ன முடியுமோ பண்ணுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னா எங்கே உட்காந்து எடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். உன் டென்ஷன் ஆயிடுச்சு போய் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கவுச்சில் வச்சுட்டு அகை நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். ஜேகே பரண்டு படுத்துட்டு வச்சுட்டு எடுத்துட்டு, இந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? உன் ஜேகே முறைச்சி பார்த்தான். லைட்ஸ் போட்டிருந்தா எனக்கு தூக்கம் வராது, இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறீங்களா? ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் தெரியுதுல்ல? அது உங்களோட வேலை, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். இப்போ எனக்கு தூக்கம் வருது. என் ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். உன் ஜேகே முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். ஜேகே வேணா முறைச்சிட்டு வச்சுட்டு எடுத்து போட்டுட்டு வேகமாக போய் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் வந்து படுத்து தூங்கணும். ஃபைன் பல்ல கடிச்சிட்டு எந்திரிச்சு போய் அகைன் லைட்டை போட்டான். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு தூக்கம் வருது. நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நானே லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அது எனக்கு தேவை கிடையாது. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னா ஹாலில் உட்காந்து எடுங்க, இல்லை ரூமில் தான் பண்ணுவீங்கன்னா மொபைல் டார்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட் இருந்தால் தூக்கம் வராது. ஜேகே டென்ஷனாக பேசிட்டு எழுந்திரிச்சு வந்து அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணோம். பெட்டில் வந்து படுத்துட்டு வச்சுட்டு எடுத்துட்டு அகைன் லைட்டை போட்டிங்கன்னா என்ன பண்ணுவா? போடாதீங்க. போட்டால் என்ன பண்ணுவா? ஜேகே செம்ம டென்ஷனா கொஞ்சம் மனசுக்குள்ளே திட்டிகிட்டே குப்பரை திரும்பி படுத்து வச்சுட்டு ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே தூக்க ஆரம்பித்தான். நெக்ஸ்ட் டே காலேஜில், டேய் அந்த நோட்ஸை கொடு. ஜேகே, என்னதான் பிரச்சனையா? மேம், நோட்ஸ் தான் கேட்டேன். நானும் அப்போலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், சும்மா பேசிகிட்டே இருக்கா? மேம், நான் இப்போ தான் நோட்ஸ் கேட்டேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், வெளியே போ. மேம், நான் பேசவே இல்லை, நான் ஜஸ்ட் நோட்ஸ் தான் கேட்டேன். வெளியே போய் நிலைன்னு சொன்னேன். ஜேகே செம்ம டென்ஷனாக வந்து கிளாஸ் ரூம் வாசல் நின்றுட்டு பல்ல கடிச்சிட்டே அவனை முறைச்சிட்டு இருந்தான். அவங்க சைடையில் ஜேகே பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான். நாளைக்கு டெஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல? எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஜேகே முடிச்சுட்டே கிளாஸ்லேருந்து வெளியே போனோம். ஜேகே என்னை பயங்கரமாக முடிச்சுட்டேன். அப்படியே கிளாஸ்க்குள்ளே வந்தோம். டேய், நீ மேம் கிட்ட பேசிடு. சாரி மேம், அண்ணன் பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடு. இல்லைனா இப்படி தான் தினம் மேம் உண்மையில் கடுப்பிலே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட யாரை பேசுவானா? சரியாண்ணா? டீ, எதுக்கிட்டா டென்ஷன் ஆற? அவங்க கோவம் ரொம்ப நியாயம்தான். நம்ம காலேஜோட குயின்டா அவங்க. அவங்கள போய் அண்ணன் வேணான்னு சொல்லியிருக்காண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கோவத்தை மேலே காட்ட தான் செய்வாங்க. நீ தான் கொஞ்சம் இறங்கி போகணும்.
ஏன்னா விட்டுட்டு போனது ஓ அண்ணன். ஆமாம் சொல்லுங்கள், என்னை பார்த்தா மட்டும் தானே இழிச்ச வாய மாதிரி தெரியுது. இவங்களுக்கு வச்சிருக்கேன். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஏய் மேம் வராங்க, நான் சொல்ல ஞாபகம் இருக்கல, அதே மாதிரி சொல்லிடு. சரிண்ணா. மேம் என்ன? மேம் பிரின்ஸிபல் சார் 3rd ஃப்ளோரில் இருக்காங்களா, உங்களை வந்து மீட் பண்ண சொன்னாங்க. 3rd ஃப்ளோர்லையா? ஆமாம் மேம். சரி சரி ஓகே. என் மேலே போயிட்டு 3rd ஃப்ளோர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அங்கே யார் மேலேன்னு தெரிஞ்சுட்டு அகைன் கீழே இறங்கி வந்தா. ஏய் 3rd ஃப்ளோரில் தான் இருக்காங்கன்னு சொன்னேன், மேலே யாரும்? ஐயோ மேம், நீங்கள் இந்த பில்டிங்கில் போனீங்களா? பிரின்ஸிபல் சார் பி பிளாக்ல இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கேயே தேடிட்டு இருந்தீங்க, அங்கே போய் பாருங்கள் மேம். ஓ ஓகே. இன்னும் வேகமாக போயிட்டு 3rd ஃப்ளோர் வரை ஏறிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக பார்த்துட்டு அகைன் இறங்கி கீழே வந்தான். ஏய் பிரின்ஸிபல் சார் அங்கே இல்லையே, என்னதான் கூப்பிட்டாங்களா? ஐயோ மேம், இப்போ தான் பிரின்ஸிபலை பார்த்தேன், அவங்க நீங்கள் வரலன்னு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ தான் போகிறாங்க. ஓ அப்படியா, சரி. நாங்கள் இருந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணதுமே ஜேகே அந்த பையன்கிட்ட இருந்து சூப்பர்டா, நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டே, அதுக்கு நல்லா கால் வலிக்கட்டும், அப்போ தான் தெரியும் நான் வெளியவே இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு. ஜேகே மேம் என்ன பண்ணிகிட்ருக்கா? அது ஏய் அவன் சொல்கிறானா, நீயும் சொன்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கியா? இல்லை மேம், அவங்க தான் சொன்னாங்க பிரின்சிபல் அங்கே இருக்குதா, உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்ன மேம் கேட்க மாட்டாங்க, அதனால நீ சொல்லுன்னு சொன்னாங்க. சாரி சாரி மேம். ஏய் நீ போடா, நான் என்ன பண்ண சொன்னேன், என்னதுக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? 3rd ஃப்ளோர் வரை நான் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு ஓவரா சீன் போடுறீங்க? சீன் போடுறேண்ணா சிக்கி, நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்கு. நீங்கள் பண்ணுறத விடையா என்னை வெளியே நிப்பாட்டினீங்கல்ல, உங்களுக்கு இது தேவைதான். நீங்கள் அகைன் என்ன ஏதாவது பண்ணிங்கன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன், புரியுதில்ல? சிக்கி பேசிட்டே அங்கேருந்து அப்படியே போனோம். கொஞ்சம் செம்ம டென்ஷனா, காலேஜ்லேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். அப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். ஜிக்கே என்னடா காரணம் கிடைக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் பனிஷ் பண்ணிகிட்டே இருப்பான். ஜிக்கையும் சும்மா இல்லாமல் ஒயினை இரிட்டேட் பண்ணுறதுக்கு, அவளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு ஒயின் டைனிங்கில் ஜிக்கைக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருந்தான். கிரேவி எடுத்து ஜிக்கியோட பிளேட்டில் டப்புன்னு வச்சான். சிக்கன் வந்து ஒயினை முறைச்சிட்டே, நான் உங்ககிட்ட கேட்டேனா, நீங்கள் ஒன்றும் வைக்க வேணும், எனக்கு சாப்பிட தெரியும். நல்லா வச்சு சாப்பிடு ஜிக்கி, உன் அம்மா ஒன்று நல்லா பார்த்துக்க சொன்னாங்க. ஒயின் அகைன் ஒரு ஸ்பூன் எடுத்து சிக்கன் தட்டில் டப்புன்னு வச்சா. அப்போ ஜிக்கியோட அம்மா அங்கே வந்தாங்க. நல்லா சாப்பிட்றான், என்னடா பண்ணிகிட்ருக்க? ஒயின் அவன் கொஞ்சம் எடுத்து வைமா. வச்சுட்டேன் ஆண்டி. போதுமா? ஒயின் ஜிக்கி முறைச்சிட்டே இருந்தான். சரி ஒயின், அவன் சாப்பிடட்டும், நீயும் சாப்பிடு, உட்கார். சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. ஒயின் ஜிக்கி அம்மா க்ராஸ் ஆனதுமே கிச்சனுக்குள்ளே போனான். ஓ மேம் இன்னும் சாப்பிட்லையா? சரிதான். சிக்கி அவசரமாக சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஸ்மைலோட டைனிங் மேலே இருந்த ஊறுகாய் டப்பாவை எடுத்து அப்படியே கிரேவிக்குள்ளே கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சான். சாப்பிடுங்க மேம், உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன், நாளைக்கு பின்னாடி ரெட் லைட் தான். சிக்கி ஒரு பெரிய ஸ்மைலோட அந்த கிரேவி பவுலெல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி ஸ்டெப்ஸோட ஒரு சைடில் நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஒயின் ரைஸ் வச்சு அந்த கிரேவி எடுத்து ரைஸ் மேலே போட்டுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான். என்ன இவ்வளோ காரமாக இருக்கு, சமைக்கும் போது இப்படி இல்லையே, என்ன பண்ணுறது? பசிக்கு வேறு செய்தான். ஒயின் தண்ணியை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தான். சிக்கி ரூமில் போய் பெட்ஷீட்லாம் பற்றி அப்படியே சிரிச்சிட்டு இருந்தான். ஒயின் கவுச்சில் வந்து உட்காந்துட்டு அகைன் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். சிக்கி பெட்ஷீட் எடுத்துட்டு, இன்னைக்கு நீங்கள் தான் சமைச்சிங்களா? கொஞ்சிக்கே முறைச்சி பார்த்தோம். இல்லை, சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக சமைச்சிருக்கீங்க, தேங்க்ஸ். ஃபைன் பயங்கர டென்ஷனா சிக்கிக்கிட்ட எழுந்திரிச்சு வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க பில்லோ எடுத்து சிக்கி மேலே போட்டோம். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நீ தான் அந்த கிரேவியை ஸ்பைஸியாக மாற்றினியா? எனக்கு குக் பண்ணலாம் தெரியாது, நான் எதுவும் பண்ணல, நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது இவ்வளோ ஸ்பைஸியாலாம் இல்லை, நீ தான் ஏதோ பண்ண. நீ சாப்பிட்டல, அப்போ அது நல்லா தானே இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஓ, நீங்கள் சமைச்சது உங்களுக்கு பிடிக்கல போல.
ஜிக்கி எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? அது அது எவ்வளோ காரமாக இருக்குது தெரியுமா? என்னால் கொஞ்சம் கூட சாப்பிட முடியல. எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? நீங்கள் பண்ணலையா? தினம் என்னை கிளாஸை விட்டு வெளியே நிப்பாட்டி வைக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? உன்னை விட 4 வயசு பெரிய பொண்ணுண்ணா. அசிங்கமாக இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிட்டு. ஹலோ, உங்கள் அப்பா அழுதாங்க, என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, உங்களுக்கு தாலி கட்ட சொன்னாங்க. அதனால தான் பண்ணேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் நிப்பாட்டிருக்கலாம்ல இந்த கல்யாணத்தை. சும்மா தானே இருந்தீங்க. ஏன் உங்களுக்கு தெரியலையா நான் உங்களோட 4 வயசு சின்ன பையனு? சரி, ஏதோ பெரியவங்களாம் இன்சல்ட் ஆகிறாங்களே, அழுகிறாங்களே, கெஞ்சுறாங்களேன்னு அவங்க சொன்னதை செஞ்சுட்டேன். அதுக்கு தினம் காலேஜில் எனக்கு வெளியே நிப்பாட்டி வச்சுட்ருக்கீங்க. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? 1 நாள் 2 நாள் தான் பரவாயில்ல, தினம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்னை கஷ்டப்பட்டுன்னு நினச்சிங்கன்னா நானே இப்படி தான் நடந்துப்பேன். ஒயின் பல்ல கடிச்சிட்டு சிக்கியை முறைச்சிட்டேன். அப்படியே கோச்சில் போய் உட்காந்தான். சிக்கி பெட்ஷீட்டை பற்றி அப்படியே படுத்து தூங்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்துலேயே ஒயினோட மாமரிங் சவுண்ட் கேட்டு சிக்கி தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆனான். எந்திரிச்சு பார்க்கும்போது ஒயின் வயிற்று பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்தான். ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அக்கா நல்லா கண்ணீராக இருந்துச்சு. சிக்கி பெட்லேருந்து இருந்துச்சு. ஒயின்கிட்ட வந்தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அதான் எதுவும் ப்ராப்ளமா? அம்மா என்ன கூப்பிடவா? ஒன்றும் இல்லை. எதுவும் பண்ண வேணாம், யாரையும் கூப்பிட வேணாம். தூங்குறல, போய் தூங்கு. சொல்லுங்க, என்னாச்சு? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? தண்ணி குடிக்கிறீங்களா? என்னங்க விட்டு வேணான்னு சொன்னேன். அதான் எது கலறீங்க? என்னாச்சு? வயிறு வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஒன்றும் தேவையில்லை, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ போறியா? என்ன அது காரம் சாப்பிட்டீங்களே, அது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். வயிறு தானே வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போகலாமா? என்னை வந்து ஜெக்கியை பார்த்தா. ஜெக்கி அவ்வளோ கவலையா என்னை பார்த்துட்டு இருந்தான். சாரி, உங்களுக்கு காரம் சேராதா? சாரி, ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. எனக்கு எதுவும் வேணாம், நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரல. நீ போய் தூங்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வயிறு வலிக்குதுன்னு அழுதுட்டு இருந்தா சரியாகாது. சரி, நீங்கள் இருங்க, நான் வரேன். சிக்கி அவசரமா அம்மா கிட்ட போயிட்டு ஒயினை பற்றி சொன்னோம். சிக்கி அம்மா ஒயின்கிட்ட வந்து ஒயின்கிட்ட பேசிட்டு ஒயினுக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்சம் சிரப்லாம் கொடுத்தாங்க. ஒயின் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. சிக்கி ஒரு சைடு ஓரமாக நின்றுட்டு இருந்தான். இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? இன்னும் வலிக்குதா? பரவாயில்ல ஆண்டி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவனுக்கு சாப்பாடு ஒத்துக்கல போல, அதான் இப்படி இருக்கு. ஒன்றும் செய்யாது. ஜேகே, என்னம்மா திரும்ப வயிறு வலிக்குன்னு சொன்னா? வெறும் பால் ஊற்றி கொடு. கொஞ்சம் பால் குடிச்சா வயிறு வலி கொஞ்சம் குறையும். அவளுக்கு காரம் சேரல, அதனால தான் அப்படி இருக்கு போல. சரிம்மா, கொடுக்குறேன். சிக்கம்மா வெளியே போனாங்க. ஒயின் சிக்கி முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். சிக்கி ரொம்ப சோகமான ஃபேஸோட ஒயின்கிட்ட வந்துட்டு, சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏதோ விளையாட்டா, நீங்கள் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவீங்க. நாளைக்கு தப்பு தான். சாரி. ஒயின் கண்ணில் கண்ணீர் ட்ராப் ஆச்சு. அல்லாதீங்க ப்ளீஸ். சாரி, வேணும்னு தான் பண்ணேன், ஆனால் சாரி. இனி எப்படி பண்ண மாட்டேன். ஒஞ்சி கேட்டு மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே கோச்சில் படுத்தா. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க. அப்புறம் அழாதீங்க. ஒஞ்சிக்கே முடிச்சு பார்த்தா. நான் படுத்திருக்கேன், தூங்க மாட்டேன். நீங்கள் எது வேணாலும் என்ன கேளுங்க. ஒஞ்சிக்கே கண்டுக்காம அப்படி தூங்க ஆரம்பித்தான். ஜிக்கி ரொம்பவே கவலையா சுத்தமாகவே தூங்காமல் ஒயினை பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே ஒயின் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜிக்கி ஒயினையும் பார்த்துட்டே இருந்தான். ஒயின் ஜிக்கி நம்மளை பார்த்துட்டே இருக்கான்றதை ஃபீல் ஆகிட்டு அவனை நிமிந்து பார்த்தான். ஜிக்கி அப்பையும் பார்த்துட்டே இருந்தான். ஒயின் ஜிக்கி அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி லெசன் எடுக்க ஆரம்பித்தான். இருந்தாலும் ஜிக்கி பார்க்குறது ஒயினுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜிக்கி எதுவுமே பேசாமல் இருந்துச்சுன்னா எல்லோரும் ஜிக்கியை திரும்பி பார்த்தாங்க. இப்போ என்ன சொல்கிறது, என்னை பார்த்தியான்னு எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் ஒயின் முடிச்சிட்டு இருந்தான். ஜிக்கி எதுவுமே பேசாமல் அப்படியே கிளாஸ்லேருந்து வெளியே போனான். என்னடா, மேம் அவனை எதுவுமே சொல்லலை, கேட்க போகிறான்.
தெரியலடா, போதான் சொல்லுவாங்கன்னு அவனே கிளம்பிட்டான் போல. சிக்கி தனியாக போய் கிரவுண்டில் உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்தாங்க. என்னாச்சுடா, ஏன் நல்லா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இந்த வைன் மேம் என் மேலே கோவப்பட வந்தால் நல்லா இருக்கும்ல. டேய், உங்கள் அண்ணன் பண்ண வேலைக்கு அவங்க எப்படி உங்களை கோவப்படாமல் இருப்பாங்க? டேய், உன்னோட ஒரு 4 வயசு பெரிய பொண்ணு நீ கல்யாணம் பண்ண தப்பா? என்னடா கேட்குறேன், சொல்லுடா, தப்பா? அதில் தப்பன்னு இருக்கு. அவளுக்கு பிடிச்சா ஓகே தான். அவளுக்கு பிடிக்கலன்னா அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? இல்லைடா, ஏதோ ஒரு கம்பல்ஷனில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். கம்பல் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் தானேடா. அது ஒன்றும் அவளுக்கு தெரியாமல் நடக்கலல்ல. கல்யாணத்துக்கு ஏஜுக்கெலாம் சம்மந்தமே இல்லைடா. ஆனால் அது அவளுக்கு பெரிய விஷயமா இருந்தா, இல்லை அவளோட 4 வயசு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டோமேனு அவள் அசிங்கமாக ஃபீல் பண்ணா. டேய், ஃபோர்ஸ் பண்ணியோ என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என் ஒய்ஃப் தானே. அப்போ எப்படி இது அசிங்கமாக நினைப்பான்? அசிங்கமாக நினச்சான். அவளுக்கு வயசு ஒரு பெரிய விஷயமா இருந்தா அதுக்கு தானடா நான் இருக்கேன். அவளை வயசை பற்றி யோசிக்கவே விட மாட்டேன். நான் அவளோட புருஷன்னு புரிய வைப்பேன். அப்போ பிரெயின் இவன் நம்மளோட சின்ன பையன்றது யோசிக்கவே யோசிக்காது. புரியல, புருஷன் எப்படி புரிய வைப்பா? கல்யாணம் ஆகிட்டாலே புருஷன் தானே. கல்யாணம் ஆனால் மட்டும் புருஷன் கிடையாது தான் மக்கு. எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸ்லேயும் புரிய வைப்பேன் நான் உன் புருஷன்டின்னு. அந்த புருஷன்ற விட கேட்கும் போதே அவளுக்கு ஃபீல் ஆகும்டா, நான் தான் அவனோட பெரிய பையன்னு. அப்போது புருஷன்னு அக்செப்ட் பண்ணிட்டாலே வயசை பற்றி யோசிக்க மாட்டான்றியா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். சிக்கி ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வந்தோம். ஒரு கன்ஃபியூஷனோடையே அப்படியே ரூம்குள்ளே வந்தோம். இன்றைக்கி அவங்களுக்கு நான் அவங்களோட புருஷன் புரிய வைக்கிறேன். இனிமேல் நான் சின்ன பையனை நினைக்கக்கூடாது. சிக்கி அவனுக்குள்ளே ஏதோ பேசிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்தோம். ஒயின் கவுச்சில் உட்காந்து எதை எழுதிட்டு இருந்தான். சிக்கி மெதுவாக ஒயின் கிட்ட வந்தோம். ஒயினை வந்து என்ன அது உனக்கு தூக்கம் வந்தால் போய் தூங்கு சிக்கி, ஏன்னா லைட்டில் ஆஃப் பண்ண முடியாது. இல்லை அது என்ன, உங்கள் ஸ்டெமக் பெயின் எப்படி இருக்கு? ஒயின் அந்த நோட்டை டக்குன்னு மூடிட்டு, இப்போ அதை பற்றி தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? இல்லை இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நான் எப்படியோ போகிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாத. என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் எந்த அவசியமும் இல்லைல்ல. ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் நான் நீ நான் சொல்லிச்சுக்கி நான் வாஷ் பண்ணேன். ஒரு சின்ன பையன் வந்து என்கிட்ட விசாரிக்கிற நிலைமையில நான் ஆவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது நான் ஒன்றும் அவ்வளோ சின்ன பையன் கிடையாது. ஓ அப்படியா? இன்னைக்கு டெஸ்ட் எப்படி எழுதியிருக்கா? அது அது உன் டெஸ்ட் மார்க்கை பார்த்துட்டு சொல்கிறேன் நீக்கு எவ்வளோ பெரிய பையன்னு. சிக்கி டென்ஷனாக பெட்டில் போய் தூங்கணும். நெக்ஸ்ட் டே ஒயின் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துட்டு இருந்தான். சிக்கியோட பேப்பரை சிக்கியை பார்த்துட்டே கொடுத்தான். சிக்கியும் ஒயினை பார்த்துட்டு இந்த பேப்பர் வாங்கிட்டு பேப்பரையும் ஓப்பன் பண்ணி பார்க்காம அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். என்னடா ஜிக்கி, பேப்பரில் எதுவுமே எழுதாமல் இருக்க? இவ்வளோ பெரிய முட்டையை போட்டு கொடுத்துருக்காங்க. பேசாமல் இருக்கியா? டேய், எதையாவது எழுதியிருக்க வேண்டியதுனடா, இப்படி முட்டை வாங்கியிருக்க? உனக்கு தேவையா? ஒயின் ஒரு மாதிரி சேடாக கொஞ்சம் மூட் ஆஃபா கிளாஸ் ரூமில் நின்றுட்டு, டெஸ்ட்டில் 30 கீழே வாங்கினவங்களுக்குலாம் இன்னும் 2 டேஸில் அகைன் டெஸ்ட் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நீங்கள் எழுத போகிறது லாஸ்ட் செமஸ்டர். இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ மோசமான மார்க்ஸை நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க. ஒயின் ஜிக்கே பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருந்தான். சிக்கன் வேணும் பார்த்துட்டே இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. எப்பயும் போல் ஜிக்கி நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். சாப்பிட்டுட்டு ரூம்குள்ளே வந்து அவன் பாட்டு போய் பெட்டில் படுத்தான். ஒயின் ஜிக்கே வந்ததும் ஜிக்கே முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். ஜிக்கே வந்து படுத்ததுமே ஒயின் ஜிக்கே கிட்ட வந்துட்டு பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்தான். ஏய், என்ன பண்ணுறீங்க? லைட்ஸை போட்டுட்டு நீ தூங்க விடாமல் பண்ண பார்த்தா இல்லையா? இப்போ எதுக்கு பெட்ஷீட்டை? என்ன மார்க் வாங்கியிருக்கா? அதான் அதை பற்றி அவங்களுக்கு என்ன? இது என்னோடய வீடு. மார்க் பற்றி கேட்கணுன்னா நீங்கள் காலேஜில் கேளுங்க.
என்ன மார்க் வாங்கியிருக்க ஜெக்கி? நேற்று எதுவும் பெரிய பையன் பேசிகிட்டு இருந்தா உன் மார்க்கில் தெரியுதா நீ எவ்வளோ பெரிய பையன்னு? அது நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே? ஏன் முட்டை வாங்கியிருக்கா? நீங்கள் தானே போட்டீங்க? ஹே, பேப்பரில் ஒன்றுமே எழுதலை, அதுக்கு நான் முட்டை போடாமல்? எனக்கு படிக்க டைம் இல்லை. படிக்க டைம் இல்லையா? தினம் 10 மணிக்கு வீட்டுக்கு வரேன். இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வரேன்? என்ன பண்ணிட்டு இருக்க? அதை பற்றி உங்களுக்கு என்ன? நான் கிளாஸ்க்கு லேட்டாக வந்தால் தான் நீங்கள் என்னன்னு கேட்கணும். இது என் வீடு. பெட்ஷீட்டை கொடுங்க. சிக்காக்கின் பெட்ஷீட்டை பிடிங்கிட்டு அப்படியே படுத்தான். ஒயின் பெட்ஷீட்டை பிடிங்கி கீழே போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் எந்திரி, படி. நான் தான் சொன்னேன்ல அகைன் டெஸ்ட் வைப்பேன்னு. நீங்கள் என்ன வேணால் வைங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். அகைன் ஒரு முட்டை வாங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன தூங்க விடுறீங்களா? சேக்கி, நீ நீ முட்டை வாங்கினதுக்கு ஒரு விதத்தில் நானும் தான் காரணம். ஒன்று கிளாஸில் எப்பயுமே வெளியே நிப்பாட்டி சாரி. ஆனால் இது லாஸ்ட் செமஸ்டர் ஜேக்கி, நீ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கணும்ல. சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன். நீ படி, எந்திரி. அகைன் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னேன்ல, புக்ஸ் எடு, படி. ஜிக்கியோட புக்ஸ் எடுத்து கையில் கொடுத்தான். ஜிக்கி புக்ஸ் வாங்கி பக்கத்தில் போட்டுட்டு, எனக்கு நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்க விடுறீங்களா? ஒயின் பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து அப்படி ஜிக்கி மேலே ஊற்றணும். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெஸ்ட்டுக்கு படின்னு சொன்னேன், புக்ஸை வாங்கி கீழே போட்டால் என்ன அர்த்தம்? ஏய், அறிவு இருக்கா உங்களுக்கு? தூங்கும்போது ஃபர்ஸ்ட் படி, அப்புறம் தூங்கலாம். வந்துச்சுவா, இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி தரேன், உட்காந்து படி. ஜிக்கு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கவுச்சில் உட்கார வச்சான். நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. ஏய், என்ன ஓவராக போகிறேன்? கேம்பஸில் செலக்ட் ஆகிருக்கல, இப்படி லாஸ்ட் செமஸ்டரில் அரியர் வச்சா நீ எப்படி ஜாப்ல பிளேஸ் ஆவா? படின்னு சொல்கிறது தப்பா? படி, அதில் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்கேன், படி. ஜிக்கி ரொம்ப டென்ஷனாக புக்கை பார்த்துட்டு இருந்தான். இதெல்லாம் இம்பார்ட்டனா? படி. இதெல்லாம் நீங்கள் நடத்துனீங்களா என்ன? எனக்கு இதெல்லாம் கிளாஸில் அது நீ வெளியே நிற்கும்போது நடத்தின. சிக்கன் வேணா முறைச்சி பார்த்தான். ஏய், நீ வெளியே நிற்கும்போது கவனிச்சிருக்கணும்ல, சும்மா என்ன முறைச்சிட்ருக்கா? சரி, கூட சொல்லித்தர. ஒயின் அவன் மார்க் பண்ணியிருக்க பேஜை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். சிக்கன் ஒயின் சொல்லி கொடுக்குறதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தான். படி. இது சொல்லி தரீங்களா? கொடு. ஒயின் அகைன் வாங்கி ஒவ்வொரு லைன்லையாக விரல் வச்சுட்டு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஜேக்கிக்கு அந்த ஈரம் அப்படியே குளிர ஆரம்பிச்சிது. ஜேக்கி ஏசியோட டெம்பரேச்சரை குறைக்கலான்னு அப்படியே ரிமோட்டு தேடினான். ஏய், புக்கை பாரு. ஜேக்கிக்கு இன்னும் குளிர ஆரம்பிச்சிச்சு. சரி, அவகிட்டே கேட்கலான்னு ஜேக்கி நிமிந்தான். அவன் ரொம்ப ஃபோக்கஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான். அவள் வாயை அசைச்சு பேசும்போது ஜிக்கிக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜிக்கி கல்ப் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸை பார்த்துட்டு இருந்தான். புரிஞ்சா? புரிஞ்சான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? இல்லை, புரியல. இன்னொருக்க சொல்கிறீங்களா? லாஸ்ட் 4 லைன்ஸ் கவனி. அவன் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான். சிக்கி என்னோட சீக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு உன்னோட லிப்ஸில் ஜிக்கோட செஸ்ல கை வச்சு அவனை ஃபோர்ஸை தள்ளிட்டு கண்ணத்துலேயும் ஒரு இப்படி இருக்கா அவனுக்கு? நான் உன்னோட எவ்வளோ பெரிய பொண்ணு தெரியுமா? சிக்கி கணத்தில் கை வச்சுட்டேன். நான் 0 ஆகுனதுக்கு ரீசன் நீங்கள்ல. இதுதான் என் ஸ்டடீஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சிக்கி புக்கை ஒயின் மடியிலேருந்து வாங்கிட்டேன். அப்படியே ரூம்லேருந்து வெளியே போனோம். ஒயின் அவள் லிப்ஸில் கை வச்சுட்டு இருந்தான். அவள் காலேருந்து டீயர்ஸ் வடிஞ்சு அவள் ஹார்ட் பீட்லாம் படப்படம் துடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே டீசஸும் பாஸ் ஆச்சு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒயின் ஜிக்கே கிளாஸ் விட்டு வெளியே நிப்பாட்டதே கிடையாது. ஓகே, ஜிகே அஃபெக்ட் ஆகிறான், அவனோட ஸ்டடீஸும் அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒயின் ஜிகே சுத்தமாக கண்டுக்காமல் இருக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் ஜிகே எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தான்.
ஒயின் ஆப்போசிட்லேருந்து வந்தான். ஜெக்கி கண்டுக்காமல் க்ராஸ் பண்ணிடலான்னு பக்கத்தில் வர போயிட்டு ஜெக்கி. ம் என்ன மேம்? ஜெக்கி எப்படி எழுதியிருக்கா? அரியர் வராதுல, நல்லா பண்ணியிருக்கல. உன் புக்ஸில் இம்பார்ட்டன்ட்லாம் மார்க் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் படித்தேன் மேம். நல்லா பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ். அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆச்சு. ஜெக்கி வேலைக்கு போக ஆரம்பித்தான். ஒரு நாள் ஈவினிங், ஒயின் அதான் ஜெக்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்ல, நீ இன்னும் காலேஜ் போயிட்டுருக்கா? மா அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன? என்ன ஒயின் இன்னும் இப்படியே பேசிகிட்டு இருக்கா? அவன் உன் ஹஸ்பண்ட் தானே, கொஞ்சம் மரியாதையாக பேசலாம்ல. ஹஸ்பண்டா? அவனா? நீங்கள் பண்ணி வச்சது பேர் கல்யாணமாம்மா. சின்ன பையனை போய் எனக்கு ஒயின் என்ன பேசுகிற? நீயும் அவனும் பக்கத்தில் இருந்தா அவன் சின்ன பையன் யார் சொல்லுவா? உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஒயின் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறேன்? அவன் உன் ஹஸ்பண்ட் ஒயின், அவனை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணவே இல்லையா அவனுக்கு? இன்னும் நீங்கள் தனித்தனியாக தான் இருக்கீங்களா? அசிங்கமாக பேசாதம்மா. ஆல்ரெடி நான் இவன் கூட ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்கதை நினச்சி ரொம்பவே அசிங்கப்படுறேன். இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினச்சி ஒவ்வொரு நாளும் அசிங்கமாக இருக்குமா? அவன் ஓடி போனால் என்னம்மா? அதோட அதை அப்படியே நிப்பாட்டி இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ இன்னைக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன். எங்கள் எல்லாருக்குமே ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை அவனுக்கு ஏதாவது தப்பான பழக்கம் இருக்கா? அவன் தண்ணி அடிப்பானா? இல்லை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? எதுவுமே இல்லைல்ல. ஒரு நல்ல பையனை தான் நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புரிஞ்சுக்கோ, அது பண்ணு. ஏதாவது பேசாதம்மா, எரிச்சலாக இருக்கு. ஜெக்கி 2 மாதம் நின்று எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஆண்டி வா ஜெக்கி. எப்படி இருக்கு ஜெக்கி? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? எல்லோரும் நல்லா இருக்கோம். அது ஆண்டி, அம்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, சாப்பிட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வரீங்களா? வரேன் ஜெக்கி, நீ போ, நான் வரேன். ஜெக்கி என்ன பார்த்துட்டு உங்களையும் அம்மா சாப்பிட வர சொன்னாங்க. கொஞ்சம் ஜெக்கி முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். ஜெக்கி எதுவுமே பேசாம அகைன் வெளியே வந்தான். பார்த்தல, உங்களையும் கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கும் தெரியுது நான் அவனை விட பெரிய பொண்ணுன்னு. அவன் பேசுகிறதுலே தெரியலையாம்மா அவனுக்கு எவ்வளோ சின்ன பையனு. இது அவன் எனக்கு தர மரியாதை இல்லைம்மா, என் வயசுக்கு தர மரியாதை. இவன் கூட வாழ சொல்றியா? ஜெக்கி டோர்கிட்டே நின்று அதையும் கேட்டுட்டு அப்படியே வெளியே போனோம். கொஞ்ச நேரத்துலேயே ஜெக்கி வாசலில் நின்றுட்டு இருந்தான். ஒயின் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு உள்ளே போனோம். ஒயினோட அம்மா ஜெக்கி கிட்ட வந்த, ஜெக்கி நீ எப்படி இருக்கா? அப்பயே சொன்னேன்ல ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். அது இல்லை ஜெக்கி, ஒயின் ஒன்னு கஷ்டப்படுத்துகிறாளா? நீ நீ ஹாப்பியா இல்லையா? அப்பெல்லாம் இல்லை ஆண்டி, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஒயினை நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சலாம் வரை பண்ணிக்காதீங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். சீக்கிரமே ஒயின் சொல்லுவாங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்கோன்னு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் ஜெக்கி பெட்டில் படுத்துட்டு இருந்தான். ஒயின் ரூமுக்கு வந்து அவள் படுக்கிற கவுச்செல்லாம் உதறிட்டு இருந்தான். ஜெக்கி எந்திரிச்சு ஒயின் கிட்ட வந்துட்டு, பெட்டில் வந்து படு. பெட்டில் வந்து படுன்னு சொன்னேன். மரியாதையாக பேசு. என்ன பேசுகிறான்? மரியாதையாவா? ஃபர்ஸ்ட் நான் ஏற்கொண்டு மரியாதையாக பேசணும். நீ என் ஒய்ஃப் தானே? ஜெக்கி மரியாதையாக பேசுன்னு சொன்னேன். அதான் நானும் கேட்குறேன், நான் எதுக்கு மரியாதையாக பேசணும்? நீ என் ஒய்ஃப் தானே? பெட்டில் வந்து படுன்னு சொன்னேன். எங்கே தூங்கணுன்றதே இஷ்டம். என்னால் உங்க கூட வந்து பெட்டில் தூங்க முடியாது. ஒரு சின்ன பையன் கூட. என்ன சின்ன பையன்? நான் ஹஸ்பண்ட், ஞாபகம் இருக்குல்ல? உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன், தெரியும்ல? ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் யார் உனக்கு? என்ன திடீர்னு ஹஸ்பண்ட் அது இதுன்னு போய் தூங்குறியா? தூக்கம் வருது, தூங்க தான் போகிறேன். இந்த கவுச் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு தெரியும். இதுக்காக நீங்கள் தூங்கணும். பெட்டில் வந்து தூங்கு. இன்னைக்கு தான் தெரியுதா இது கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு? எனக்கு முதல்ல தோணுச்சு, ஆனால் நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியே, அதான் ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு விட்டேன். ஆனால் அதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா இது என்னோட லைஃப்,
பிடிச்சோ பிடிக்காமையோ லைஃப்குள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறமா அது என் ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்க பழகு. வந்து பெட்டில் தூங்கு. ஏய் நகரியா, சும்மா இதையா பேசிட்டு பையன் படுக்கலன்னு கோச்சிக்கிட்டே வந்தான். சிக்கி என்னோட கையை பிடிச்சி தடுத்தன்னு எடுத்துட்டு இருந்து பெட்டில் தள்ளணும். சிக்கி அறிவு இருக்கா உனக்கு? சின்ன பண்ணிட்டு இருக்கா பட்டுன்னு சொன்னேன். ஒயின் எந்திரிக்கலான்னு எந்திரிக்கும் போது சிக்கி அப்படியே வாயினை தள்ளி அவனுக்கு மேலே வந்தான். ஏய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க எந்திரிச்சு போகாத, படு. எந்திரி ஃபர்ஸ்ட். முடியாது, நான்டா நீ எந்திரிச்சு போயிடுவேன். இதுக்கப்புறம் நீ பெட்டில் தான் தூங்கணும். இந்த பாங்க போங்கலாம் இனிமே இருக்காது. ஏன்னா நீ பொண்டாட்டிடி சிக்கி. நான் டிசைட் பண்ணிட்டேன் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு. என் ஒய்ஃபா சிக்கி. சின்ன பையன்றது உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு இல்லை. நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலனாலும் பரவாயில்ல. நீ என் ஒய்ஃபா என் பெட்டில் தான் தூங்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆனதுலேருந்து நீ என் பெட்டில் தான் தூங்கணும்னு சொல்லியிருக்கணும். சரி நீ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிக்கிட்டுன்னு விட்டேன்ல, அதான் நான் பண்ண தப்பு. சிக்கி எந்திரி சிக்கி ப்ளீஸ். எனக்கு இங்கே தூங்க பிடிச்சிருக்கு. நான் அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது. சிக்கி அவன் பாடி மேலே வச்சோம். சிக்கி சிக்கி எந்திரி. என்ன பண்ணுற? இல்லை நான் அவ்வளோ வெயிட் கிடையாது தானே. எந்திரி. என்ன ரொம்ப பேசுவா, இவ்வளோ சைலண்டாக பேசுகிறான். சிக்கி சிக்கி எந்திரி. என்ன புதுசா ஃபைவ் தானே? சிக்கி என்னோட லிப்பில். சிக்கி ரொம்ப நல்லா இருக்கா. வெறும் 4 வருஷம் தான் என்னோட நீ பெரிய பொண்ணு, அதை மறந்துடலாம்ல. சிக்கி சிக்கி என்ன பண்ணுற? எந்திரி. சிக்கி என்னோட நெக்கில். சிக்கி பேச கொஞ்சம் சைடில் மூவ் பண்ணி அப்போ என்னோட நெக்கில். சிக்கி சிக்கி என்ன பண்ணிட்டு இருக்க? சிக்கி 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 நான் உன்னோட புருஷன். நான் என்ன வேணா பண்ணலாம் தானே. சிக்கி சிக்கி எந்திரி. சிக்கி நோ, எனக்கு இது பிடிக்கல. எந்திரி சிக்கி ப்ளீஸ் விட்டுனா. சிக்கி அவனோட நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே அந்த கிஸ்ஸை நெக் கீழெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். அவனோட வெட்டான லிப் படப்பட அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சிக்கி அவனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணும்போது அவன் சிக்கியோட ஹெட்டை அவன் செஸ்ட்டோட வச்சு டைட்டாக ஹக் பண்ணான். சிக்கி அவனோட பாடியை லிஃப்ட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹக் பண்ணான். சிக்கி என்ன பண்ணுறான்? சிக்கி ரொம்ப சாஃப்டாக அவன் ஃபேஸை மூவ் பண்ணான். சிக்கி எனக்கு பிடிச்சிருக்கு. சிக்கி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என் வைஃபா. சிக்கி நீயும் ட்ரை பண்ண என்னை அக்செப்ட் பண்ணிக்க. சிக்கி சிக்கி ஹேண்டை மூவ் பண்ணி அவனை ரப் பண்ணிகிட்டே இருந்தான். சிக்கி அவனோட செஸ்ட்லேயே தலை வச்சு அப்படியே தூங்கினான். அவன் நைட் ஃபுல்லாக தூக்கம் வராமல் ஜேகே ஃபேஸை மூவ் பண்ண ப்ரெஷர் ஆகிட்டே இருந்தான். மார்னிங் ஜேகே கண்ணை திறக்கும்போது சிக்கி அவனோட செஸ்ட்டில் தலை வச்சு தூங்கிட்டு இருந்தான். சிக்கி ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரியாமல் டக்குன்னு அவனை விட்டான். அவன் என்னாச்சுன்ற ரியாக்ஷனில் பார்த்துட்டு இருந்தான். சிக்கனோட ஃபேஸை பார்த்தோம். அவன் ஜெகி பார்த்துட்டு இருந்தான். ஜெகி ஒரு க்யூட்டான ஸ்மைல் விட அவனோட லிப்பில் குட் மார்னிங் விட்டு நைட்லாம் தூங்கலையா? அது அதில் தெரியுது. குட் மார்னிங். நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். இந்திரி ஜிகே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பினான். ஈவினிங் ஜிகே வீட்டுக்கு வரும்போது அவன் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் பக்கத்தில் ஜிகேட அம்மா உட்காந்துருந்தாங்க. ஜிகே ரொம்ப கேஷுவலாக வந்து அவன்கிட்ட பேக்கை வச்சுட்டு அவனோட சீக்கை பிடிச்சிட்டே
என்னோட ஃபோரட்டில். சாப்பிட்டியா சிக்கி? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து சிக்கி ஃப்ரெஷ்ஷாகலன்னு போனோம். சிக்கி அம்மா அவ்வளோ ஹாப்பியாக ஒரு பெரிய ஸ்மைலோட ஒயினே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒயின் கொஞ்சம் எம்பாரஸாக அவங்கள பார்த்துட்டு சிக்கிக்கு ஃபுட் எடுத்து வைக்கலான்னு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். சிக்கி சாப்பிட்டு உட்காந்துட்டு நீ உட்காரு. இல்லை, நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல. பரவாயில்ல, சும்மா உட்காரு. இல்லை இல்லை சிக்கி, உட்காரு. சிக்கி அவன் கை பிடிச்சி எடுத்து அப்படியே உட்கார வச்சான். என்ன பண்ணுறான்? சூப்பராக இருக்கு. நீதான் சமைச்சியா? ஆமாம். இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம். நீ சாப்பிடு. சிக்கி ஒரு வாய் ஃபுட் எடுத்து அவனோட வாயில் வச்சான். நீ என்ன பண்ணனே தெரியாமல் கன்ஃபியூஸ்டாகவே சிக்கியை பார்த்துட்டு இருந்தான். சூப்பராக சமைச்சிருக்க, நல்லா இருக்கு. சிக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு போனோம். மைண்ட் ரூம்க்கு வந்துட்டு இப்போ கோச்சில் படுக்கிறதா பெட்டில் படுக்கிறதான்னு பார்த்துட்டு இருந்தான். சரி, கோச்சில் போய் தூங்கிடலாம். என்ன பண்ணுற? அது பெட்டில் படுன்னு டெய்லி கூப்பிடணுமா? இல்லை இல்லை சிக்கி, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். இங்கே வந்து படு. எனக்கு உன் கூட தூங்கினாதான் நல்லா தூக்கம் வருது. புரியலையா? என் பக்கத்தில் வந்து படுன்னு சொன்னேன். நான் அப்படியே எடுத்துட்டு போய் படுக்க போனேன். என்ன பண்ணுறது? படுக்கிறேன். என் மெதுவாக வந்து பெட்டோட கார்னரில் படுத்தான். சிக்கி பெட்லேயே உருண்டு வந்து அவனோட ஹிப் லைன் வச்சு அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு அவன் நெக்கில் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடினான். ஃபியூ மினிட்ஸில் தூக்கம் வரலையா? சிக்கி இல்லை, முழிச்சே இருக்கா. தூக்கம் வரலையா? இல்லை, தூக்கம் வருது. சிக்கி அவனோட நெக்கில் எனக்கு தூக்கம் வரல. சிக்கி சிக்கி என்ன பண்ணுறான்? ஒரு மாதிரி இருக்கு, தூக்கமே வரலாம். உனக்கு தூக்கம் வருதா? உன்னோட ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆச்சு. அது சிக்கி எனக்கு தூக்கம் தூக்கம் வருது. தூக்கம் அப்புறமா தூங்குவோமா? இல்லை, எனக்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்குறேன். குட் நைட். அவனை கண்ணை டைட்டாக மூடணும். சிக்கனோட நெக்கில் சிக்கி இன்னும் டைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி டேஸஸும் போச்சு. ஒரு நாள் சிக்கி ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது ஒயின் ஹாலில் அவளோட ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தான். சிக்கி வைனையும் என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு ஒயின்கிட்ட வந்துட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சிக்கி. இது இவன் என்னோட ஃப்ரெண்ட். ஓ ஹாய். ஓகே, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஹே, யார் இவன்? இவ்வளோ அழகாக இருக்கான். ஏய், அது அவன் அவன் என்னோட ஹஸ்பண்ட். என்ன சொல்கிறான்? இவன் உன்னோட ஹஸ்பண்டா? ஏன் இப்படி கேட்குறான்? ஹே, சூப்பராக இருக்கான். இவ்வளோ ஹாட்டா, பார்க்கவே மேன்லியா, இவ்வளோ செக்ஸியாக இருக்கான். உன் ஹஸ்பண்டா? ஏய், என்ன என் ஹஸ்பண்டை பற்றி என்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கான்? சான்சரி செம்மையாக இருக்கான். கொடுத்து வச்ச பொண்ணுடி நீ. அவளு பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி வேற லெவலா? ஏய், என்ன பேசுகிறேன்? டெய்லியுமா? செம்மடி. ஏய், நீ என்ன இன்விடேஷன் கொடுக்க தான் வந்த? கொடுத்துட்டல, கிளம்பு. ஏய், ஆளை கூப்பிட்றியா? நான் பேசிட்டு. ஏய், உனக்கு கல்யாணம் தானே, இப்படி வரையிற? அதுவும் ஏன் புருஷனை பார்த்து? ஏய், அதான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சைட்டு தானடி, கூப்பிடேன். அப்படியே நான் 2 வார்த்தை பேசிட்டு என் மேரேஜுக்கும் இன்வைட் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. காஃபி குடிச்சிட்டல, கிளம்பு. ஏய், என்னடி நீ இருந்தது போதும், கிளம்புன்னு சொன்னேன். அவன் ஃப்ரெண்டை வெளியே வர தள்ளிட்டே வந்து அப்படியே வெளியே அனுப்பிவிட்டான். ஃபியூ மினிட்ஸ்லேயே சிக்கி ரொம்ப கூலாக ஸ்லீவ் இல்லாத ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டே டைனிங்கில் வந்து உட்காந்தான்.
ஒயின் ஜெகியை பார்க்கும்போது ஒயின் கணக்கு ஜெகி அவ்வளோ அழகாக தெரிஞ்சான். ஒயின் கால் பண்ணிட்டேன் ஜெகி கிட்ட வந்தான். சாப்பாடு வைக்கவா ஜெகி? வை. ஜெகி வேணா அவன் பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார சொல்லிட்டு அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒயின் ஜெகி சாப்பிட்றதே பார்த்துட்டு இருந்தான். அவன் கையில் சாப்பாடு எடுக்கிறது அவன் விழுங்குறதுன்னு கல் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. வர வர ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறேன். ஓகே தேங்க்ஸ். ஜெகி சாப்பிட்டு ரூமுக்கு போனோம். அவன் ரொம்ப நர்வஸாக அப்படியே ரூம்குள்ளே இருந்தான். அவன் வரும்போது ஜெகி லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே பெட்டு கார்னரில் வந்து படுத்தான். அவன் வந்து படுத்ததுமே ஜெகி லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரோலாகி அவன் கிட்ட வந்து அவனோட ஹெட்லைன் வச்சு அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு அவனோட நெக்கில் குட் நைட் குட் நைட். அவனுக்கு அவன் மேலே ஜெக்கியோட கை அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜெக்கியோட வார்மில் அவன் லைட்டாக நெளிய ஆரம்பித்தான். ஜெக்கி பாடியெல்லாம் ஒரு சீட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தான். ஜெக்கி செம்மையாக டெம்ட் ஆக ஆரம்பித்தான். அவனோட நெக்கில் என்னாச்சு தூங்கலையா? தூக்கம் வருது, தூங்க போகிறேன். ஓகே. அவன் இன்னும் கொஞ்சம் நெளிய ஆரம்பித்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவன் கண்ணெலாம் ஆயிடாச்சு. அந்த செகண்ட் அவன் ஜிக்கே ஃபீல் பண்ணான். அவன் கண்ட்ரோலை மாரி ஆடாரன்னு அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஜிக்கே அவனோட பாடியை விட்டு அவன் பாடி லைட்டாக மூவ் பண்ணான். அவனை வலிப்பாக பைட் பண்ணிவிட்டு கண்ணை ரெண்டையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணான். அப்படியே மெதுவாக ஜிக்கே சைடு திரும்பி ஜிக்கோட ஃபேஸை பார்த்தான். ஜிக்கே அவனை பார்த்தான். என்ன? அது வந்து ஜிக்கி தூக்கம் வரல. ஓ ஓகே. தூக்கம் இல்லைன்னா நீ மூவி ஏதாவது பார்க்கணுன்னா பாரு. சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் நாள் ஜெக்கிக்கு இன்னும் க்ளோஸாக வந்தா. என்ன? அது ஜெக்கி உனக்கு தூக்கம் வருதா? வருது. வருதா ஜெக்கி? இல்லை என்கிட்ட க்ளோஸாக தானே படுத்திருந்தா. எதுக்காக நகண்டு படுத்தா? அது இல்லை ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பா அதான். ஜெக்கி உனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுல, அது எனக்கு டிஸ்டர்பாக இல்லை. புரியல. உனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுல, அது என்ன டிஸ்டர்ப் பண்ண நினச்சல, அது எனக்கு டிஸ்டர்பாக இல்லை. எனக்கு ஓகே தான். என்ன சொல்கிறேன்? தூக்கம் வராம வளரியா? புரியலையா? தூக்கம் வருது. ஏய் நான் என்ன சொன்னேன் புரியலையா? வெஞ்சி கேட்டு மூவாயிட்டு பேசிகிட்டு இருந்தான். என்ன தூக்கம் வருது? என்கிட்ட படுத்துட்டேன்னா நான் ஹேக் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். உனக்கு தூக்கம் இல்லைன்னா எந்திரிச்சு போகணுன்னா எந்திரிச்சு போ. உனக்கு எந்திரிச்சு போகணுமா? டியூப்லைட் அறிவு இருக்காடா உனக்கு? நீ என்ன சொல்கிறேன்னு புரியல. உனக்கு புரியல? என்ன சொல்கிறேன்? சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, எனக்கு தேவைதான். சும்மா பாடி போடின்னு கூப்பிட்டுட்டா, நீ பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டா, உன் பக்கத்தில் படுத்துட்டா, நீ பெரிய பையனா இருவியா? சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு விட்டு தூக்கம் வரல, தூங்கு. ஏய் என்ன? நான் உன் ஹஸ்பண்ட் தெரியும்ல. அகன் சின்ன பையன் சொல்லிட்டு இருந்தானோ? சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு தான் ஒன்றுமே தெரியலையே. தள்ளி படு. சும்மா என்கிட்ட வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்கும். சிக்கியோட தள்ளி சிக்கியை திட்டிட்டு அகைன் பெட்டோட கார்னரில் போய் படுத்தான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே சிக்கி அகைன் என்னோட ஹிப்பில் கை வச்சு அவகிட்ட க்ளோஸாக அழுத்தான். என்ன பண்ணுற? சும்மா கட்டி பிடிச்சிட்டு தூங்க போகிறேன், அவ்வளோதானே? தூங்கு. ஏய் டிஸ்டர்ப் பண்ணதான்.
பாடியை அயன் பாடியில் வச்சு மூவ் பண்ணோம். டிஸ்டர்ப் பண்ணுறேனா? உனக்கு ப்ராப்ளம் இல்லை தானே? உனக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம், அதாச்சும் நான் டிஸ்டர்ப் பண்ணவா? அஞ்சு சேர்த்துருந்தோம். சிக்கனை டைட்டாக பண்ணோம். எனக்கு புரியாமலாம் இல்லை. நான் ஓகே சொல்லலைண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு பார்த்தேன். நான் வேணுமா? ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. அதான் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டுல. ஓகேவா? ஓகேதான். I love you. என்ன? I love you. சின்ன பையனா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. I love you. உனக்கு ஓகேவா? என் கூட ஓகேவா? ஓகேதான். எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. ஓகேதான்.